9 ஆண்கள்னு கிட்டத்தட்ட 31 பேருக்கு மேல இதுவரைக்கும் இறந்திருக்காங்க. உடனடி ஆக்சிஜன் நிறைய பேருக்கு தேவையா இருக்கு. அந்த ஆக்சிஜனுக்காக அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்களுடைய அறிவுரைகள் படி திண்டுக்கல்ல இருந்து மருத்துவர்கள் ஆக்சிஜன்கள், சேலத்திலிருந்து மருத்துவர்கள் ஆக்சிஜன்கள், திருச்சியிலிருந்து மருத்துவர்கள் ஆக்சிஜன்கள்னு ஒரு எல்லா மாவட்டங்களும் சுற்றி இருக்கிற மாவட்டங்கள் பரபரப்பா இருக்கு. உடனே சம்பவ இடத்துக்கு அங்க போய் செந்தில் பாலாஜி எல்லா வேலைகளையும் செய்ய மா சுப்பிரமணியம் அவர்கள் மருத்துவ இயக்குநர்கள் கிட்ட பேசி அங்க இருக்கிற டீன்கிட்ட பேசி அந்த விஷயங்கள் நடக்க, திருச்சியிலிருந்து அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அப்படின்னு இருக்க தவிர கரூர்ல இருக்கிற பல இளைஞர்கள் பல தன்னார்வலர்கள் ஓடி வராங்க. ரத்தம் கொடுக்கணுமா, என்ன செய்யணும், ஏது செய்யணும்னு பரபரத்துட்டு கிடக்கிற நண்பர்கள்ட்ட நாங்க பேசுறேன். நானு அவங்களால எதுவுமே பேச முடியல, நெஞ்சு விக்கித்து போய் அவங்க இருக்கிறாங்க. இந்த சமயம் இதெல்லாம் நடந்துடக்கூடாது அப்படின்னு தான் ஒவ்வொரு நாளுமே